கைத்தட்டலோடு இவர்கள் 5 பேரும் பேசிய பேச்சோடு 6வது அவதாரமாக நிறைவு பேச்சாளராக அருமைக்குரிய சேலம் இதோ கிண்ண சாதனையாளர் நம்முடைய ஐஸ்வர்யா அவர்கள். முறைப்படி தமிழன்னையை வணங்கி தொன்மை சிறப்புடையால் தொல்காப்பிய பேச்சுடையார் விண்ணை இழந்திடும் வள்ளுவத்தை சூடியவள் கண்ணை கவர்ந்திழுக்கும் கால்களிலே கார் சிலம்பும் சிங்கார சிற்றுடையில் மேகலையும் கையிலே தங்க வளையாபதி காதிலே குண்டலமும் வங்கத்து எல்லை வரை பாய்ந்தோடிய கம்பன் கவி அத்தனையும் 6 அடியில் தரித்த பேரழகியவள் முத்தினிய தமிழ் மொழியாம் நம் ரத்தத்தில் கலந்த அவளை நித்தம் நித்தம் வணங்குவோம் என்று நம் தாய் மொழியான தமிழுக்கு நல்ல ஒரு கைத்தட்டலோடு வணக்கத்தை சொல்லி வாழ்க்கையை கடலுக்குள்ளே அடகு வைத்து இயற்கை அளிக்கும் தடுப்புகள் மீறி துடுப்புகள் போடக்கூடிய இந்த வீர மீனவ சமுதாயத்திற்கு மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அறிஞர் பெருமக்களும் ஒரு கைத்தட்டலை கொடுக்கணும். முதல்ல மீனவன வீர மீனவன் சொன்ன உங்களுக்கு கண்டிப்பா. அதுவும் அக்கரைப்பேட்டை மேடை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் 66 மீனவ கிராமங்களுடைய கூட்டமைப்பு தான் இந்த அக்கரைப்பேட்டை மேடைன்னு சொன்னா இந்த மேடையில இருப்பதே ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதுவும் அக்கரைப்பேட்டை மக்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா சொத்தோட வாழ்றதெல்லாம் வாழ்க்கை இல்ல, சொந்த பந்தத்தோடையும் நட்போடையும் நல்ல தமிழோடையும் கெத்தா வாழ்றதுதான் வாழ்க்கைன்னு இருக்கக்கூடிய அக்கரைப்பேட்டை மக்கள் நல்லா கைத்தட்டுங்க. கடைசி பேச்சாளருக்கு வஞ்சனை வைக்க கூடாது. ஆனா நானும் பார்த்துட்டே இருந்த நடுவர்களே வந்ததுல இருந்து அந்த எதிரணி அந்த 3 பேரும் நடுவர்களே போனாங்க. நடுவுல இருக்காம பின்ன என்ன நடு தெருவிலையா இருக்கீங்க? பட் ஒன் திங், நடு தெருவில் கலைஞர்களாகிய நாம இது மாதிரியான மக்கள் முன்னாடி இருந்தாதான் நம்மளுடைய கலையும் நாமும் என்றைக்குமே உச்சத்துல இருப்போம்னா நடுத்தெருவில் இருப்பதை பெருமைப்படணும்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட உங்களை வர்ணிக்கல. யாருமே இந்த பக்கம் யாருமே சொல்லலையே. ஏன் வர்ணிக்கல? மனசில் வர்ணிக்கிற மாதிரி இருந்தா வர்ணிச்சிருக்க மாட்டாங்க. சரி, எப்படிமா இருக்கு? ஆனா உண்மையாகவே இன்றைக்கு தான் முதல் முறையாக உங்களுடைய மேடையில் பேசக்கூடிய அந்த அரிதான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதுக்கு உண்மையாகவே உங்களுக்கு ஒரு முறை நன்றியை சொல்லிட்டு, உண்மையாகவே என்னுடைய இத்தனை வருட இந்த பட்டிமன்ற வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 16 வருட நண்பன் ஒருத்தர் இருக்கான் இந்த மேடையில உங்களுக்கு. ஆமா, வேற யாரு முன்னாடி போய் இந்த லங்கர் கட்ட உருட்டி இருந்தா கூட போனா போதுன்னு விட்டுருப்பாங்க. பாவம் அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரியாது, அறியா பிள்ளைங்க இவங்க. காயத்ரி அறியாத பிள்ளைங்க தான். ஆமா, அதுக்கெல்லாம் அறியாது. அது மேடையில பேசுறது வச்சிருக்காதீங்க. சின்ன பிரச்சனை வந்தா அக்கா அப்படின்ட்டு அழுகுவாரு. அந்த மாதிரி எல்லாம் நினைக்காதீங்க. அறியா பிள்ளைங்களை வேணா ஏமாத்தலாம். ஏன் முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு கொரோனா காலத்துல நான் கல்யாணம் பண்ணேன், கொரோனா கல்யாணத்துல நான் பொண்ணு பார்க்க போனேன், யாரு நீ பொண்ணு பார்க்க போன, நான்லாம் மனசு வைக்கலன்னா உனக்கு வாழ்க்கையில கல்யாணமே நடந்திருக்காது. ஐயா நடுவில் உட்கார்ந்திருப்பவரே கொஞ்சம் அப்படி முன்னாடி வாங்க. திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு கொரோனா காலத்துல நான் பொண்ணு பார்க்க போனேன், வீட்டு வாசல்ல ஒரு கிழவி இருந்துச்சு, கிழவிக்கே இந்த அளவுக்கு ரூட்டு போட்டுக்கிறியே, நீ எல்லாம் மேடையில வந்து பொண்டாட்டி வேணான்னு பேசலாமா? கிழவிக்கு சேலை இதுல வேற வந்து நின்று சொல்றாரு என்னன்னு, நாங்க தூங்கிட்டு இருக்கும் போது மிக்சிய உருட்டுறாளுங்க, அம்மிய இழுக்கிறாளுங்க. துரை எந்திரிச்சு வந்தோடனே கேட்பாரு, ஹோட்டல்ல சர்வர் கிட்ட கேட்கற மாதிரி, சாப்பாடு ரெடியா? உன் வயிற்றுல கொட்டுறதுக்கு தான் மிக்சியை உட்காந்து அரைச்சிட்டு இருக்காங்க. அப்படி வலிக்குதுன்னா நீயே சமைச்சு நீயே தின்ன வந்த பெரிய மானஸ்தன்னு நினைச்சுக்காதீங்க. அவரை சௌமியா ஒத்த வார்த்தை என்ன கேட்டா போதும் சாஷ்டாங்கமா கால்ல பெல்ட் அடிச்சு விழுந்துருவாப்ல அவர். வாட் சௌமியா அவரது மனைவி சௌமியா. எவ்வளவு நல்ல கேட்டேன், எனக்கு வாயை துறந்தியானே. இந்த பக்கம் ராமாயணம், இந்த பக்கம் வீட்டு வேலைக்காரி, ஆனா கிளவி வேலைக்காரி பொண்டாட்டியை தவிர எல்லாத்தையும் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குடா. நான் உலக சரித்திரத்திலே அந்த மாதிரி இந்த பக்கம் ராமாயணமும் இந்த பக்கம் வேலைக்காரியும் வச்சுட்டு லட்சுவ கூட விடுங்க. இந்த ஜெய்சங்கர் சாரை நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன். அந்த கட்டிங் மேட்டரை இவர் எப்பதான் விடுவாரு பேச்சாளர்களை நோக்கி? ஒரு பச்சை புள்ளைய பார்த்து சொல்லலாம். இது பச்சை புள்ள. ஆம் ஏங்க, பச்சை புள்ள தாங்க அது. சொல்லலாமா ஏங்க? நான் என்ன கேட்கிறேன், ஒரு அருமையான தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. உண்மையாகவே ஆண்களா பெண்களான்னு கொடுத்ததற்கு பதிலாக விழா கமிட்டியை சார்ந்தவர்கள் மகிழ்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அதிகம் துணை நிற்பது வாழ்க்கை தந்த காளைகளா வாழ வந்த சேலைகளான்னு.
வாழ வந்த சேலைகள்ங்கிறத கூட ஏத்துக்கிறோங்க, நாங்க உங்க வீட்டுக்கு வாழ தான் வர்றோம். ஆனா ஏன் திருமணம்னு ஒண்ணு வரும்போது ஒரு பெண்ணுக்கு ஏதோ ஒரு பெருசா வாழ்க்கையை நீங்க கொடுக்குற மகாராஜா மாதிரி நாங்க உங்களை வாழ வைக்கிறோம் எதுக்கு இந்த பெருமை பீத்தகள்னு கேட்கிறேன் நான். முதல்ல ஆண்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருக்காங்க? பொதுவா உங்களுக்கு என்ன சங்கம்லாம் தெரியும்? அவன மாதிரி ஒரு ஸ்மார்ட்டா இருக்காங்க. ஸ்மார்ட் வைக்கப்படுறான் பாரு. டேய் அவருக்கு பொதுவா என்ன சங்கம்லாம் தெரியும் உங்களுக்கு? நான் சொல்றதெல்லாம் இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. தொழிலாளர் நல சங்கம் இருக்கா? இருக்கு. பெண்கள் பாதுகாப்பு சங்கம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் இருக்கா? இருக்கு. பட்டிமன்ற பேச்சாளர்கள் நலச்சங்கம் இருக்கா? வாய்ப்பே இல்ல. அவனே எலுமிச்சம்பழம் வந்துருச்சு சூனியம் வச்சிருவான். அதெல்லாம் விஷயம் இல்ல. ஒரு குரூப்லயும் இல்ல. இன்னைக்கெல்லாம் எதுக்கெல்லாம் சங்கம் வச்சிருக்கான் தெரியுமா? படுத்துக்கொண்டே மொபைல் பார்ப்போர் சங்கம், பாக்கியலட்சுமி கோபி சங்கம், எதிர்நீச்சல் குணசேகரன் சங்கம். அண்ணா இதெல்லாம் என்ன பிரமோதம்? எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சங்கம் வச்சிருக்கேன். நீங்க என்ன சங்கம்னு கேளுங்க, நான் சொல்றேன். என்ன சங்கம் உங்க திருவாயால சொல்லுங்க பாப்போம். நீ என்ன கேக்குறது, நான் என்ன சொல்றது? சங்கத்து பேரு அப்படியே போட்டு முடிச்சிருவீங்களா நீங்க? சொன்ன மறந்துட்டீங்க போல இருக்கு. அவன் வச்சிருக்க சங்கத்துக்கு பேரே அதுதான். நடுவுல நீ என்ன கேக்குறது, நான் என்ன சொல்றதுன்னு வச்சிருக்கான். Facebookல ஒருத்தன் போஸ்ட் போட்டுக்கிறான், எங்க ஆயா செத்து போயிட்டாங்க. Facebookல அதுக்கு 300 பேர் லைக் போட்டிருக்கான். ஆயா செத்து போனது. லைக்னா என்ன? பிடித்திருக்கிறது. அப்படி எல்லாம் இப்ப வள்ளுவருக்கு பேர மாதிரி சொல்லாதீங்க. லைக்னா என்ன தெரியுமா? புடிச்சுக்குது. அந்த ஆயா செத்தது இந்த 300 பேருக்கு புடிச்சுக்குது. அந்த லைக் போட்டவன கூட விட்டுருவே லட்சு. 20 பேர் தக்காளி அதுக்கு ஹார்ட்டின் விட்டுருக்கான். தனிகை மாதிரி ஆயா ஹாயா போனதுக்கு. காஃபி குடிக்கலனா காலை கடனை கழிக்க முடியாதுன்னு சிலர் இருந்தாங்க. நியூஸ் பேப்பர் படிக்கலனா காலை கடனை கழிக்க முடியாதுன்னு சிலர் இருந்தாங்க. இப்பெல்லாம் பசங்க வேகமா பாத்ரூம்குள்ள போறான், வேகமா வெளியே வர்றான். மறந்துட்டேங்கிறான். பக்கெட்டியா இல்ல, தண்ணியவா இல்ல, மக்கையா இல்ல, எதை தாண்டா மறந்தன்னு கேட்டா என் போன் எங்க வச்சேன்னு தெரியல, அதுல எனக்கு பாத்ரூம் வராதுங்கிறான். நடுவர் அவர்களே, நான் என்ன கேக்குறேன்? ஆம்பளை பிள்ளையா அடக்க ஒடுக்கமா இருக்கிறது இல்ல? எதுக்கு ஆம்பளைக்கு அடக்கம்? நான் என்ன கேக்குறேன்? எத்தனை காலத்துக்கு தான் பொம்பளை பிள்ளைங்க நாங்களே அடக்க ஒடுக்கமா இருப்போம்? தட்டுங்கக்கா கைய. பெண்களே அடக்க ஒடுக்கமா இருக்கணும், நீங்க அப்படியே அடங்க பிடாரியா இருப்பீங்களா? கேட்டு மெய் மறந்து என் மனசுல உள்ளதெல்லாம் கரெக்டா சொல்லிட்டோமா அப்படின்ற மாதிரி கையை தட்டுறாங்க. இதுல வந்து சொல்றாரு லட்சு, நாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க வெள்ளையா எதிர்பார்த்தோம், தொல்லையா வருது அப்படிங்கிறாரு. நாங்க கூட தான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஆசாசியா எதிர்பார்த்தோம். நடுவர் உண்மையா சொல்றேன், நாங்களும் ஆசாசியா எதிர்பார்ப்போம். எங்களுக்குள்ளேயும் ஒரு பட்டர்ஃப்ளை பறக்கும். எங்களுக்கும் சேலை வாங்கி கொடுங்கன்னு தன்னுடைய கணவரை பார்த்து ஆசையா கேட்கறதுக்கு தோணும். எப்படி சார்ஜ்? லைட்டா எக்கோ எங்கனா தூங்கிட்டு இருந்தா அப்படி எந்த மேடையிலையும். இதுல வேற வந்து நின்று சொல்றாங்க, அந்த காலத்துல பெண்கள் அப்படி இருந்தாங்க, கூந்தல் நீளமாக இருந்தது. அந்த காலத்துல காலை அடக்குனாதான் கல்யாணம், கல்ல தூக்குனாதான் கல்யாணம், அப்படியெல்லாம் இருந்தாதான் கல்யாணம்னு ஒண்ணு இருந்திருந்தா ஜெய்சங்கர் சாருக்குலாம் கல்யாணம் நடந்திருக்குமா? 78 குத்து வாங்கியிருக்காருமா. சட்டையை பார்த்தேன். கல்யாணமே வேணாம் சொன்ன இந்த 2 மூஞ்சிகளை பாருங்க. அவரை சொல்ல மாட்டேன், இவரு பால் வெடி. இந்த 2 மூஞ்சியை பாருங்க. இல்ல இந்த மூஞ்சில பால் வெடிதா? கல்யாணமே வேணாம்னு சொன்ன இந்த 2 பேர் யார் தெரியுமா பவி? யாரு? இவருக்கு 2, இவனுக்கு 1 வெயிட்டிங்ல இருக்கு. ஐயோ யூடியூப் ஓடிட்டு இருக்க. ஓடுனா என்ன? உண்மையாகவே இவருக்கு 2, இவனுக்கு 1 வெயிட்டிங்ல வந்துட்டு 1 தான் இருக்குன்னு சொன்னாரு. என்ன 2? மனைவி இல்ல சார்ஜ், குழந்தைங்க. இதுல அங்க இருந்து வந்து தனிகை வேலன், கல்யாணம் ஆனதுல இருந்து சந்தோஷமே போச்சு. உனக்கு கல்யாணம் ஆகணும் தக்காளி, சந்தோஷமாவும் இருக்கணுமா? நல்ல கண்டென்ட்டா இருக்கு. கல்யாணமும் ஆகணும், சந்தோஷமாவும் இருக்கணுமா? அதானே. நடுவர்களே, நான் கேக்குறேன், அந்த கல்யாணத்துல கூட பாருங்களேன், இந்த காளைகளுக்கு எல்லாம் தாலி கட்டுறது இல்ல, சேலைகள் கழுத்துல தான் தாலி கட்டுறாங்க. ஏன்? கட்டினா 10 நிமிஷமே கொண்டு போய் அடமானம் வச்சிருவாங்க. அதனாலதான். அதனாலதான் உங்களுக்கு கால்ல மெட்டின்னு ஒண்ணு போடுவாங்க, அதுக்கு இன்னொரு பேரு மிஞ்சி. ஏன் தெரியுமா? இவனுங்க எல்லாம் புடுங்கின்னு போனதுக்கு அப்புறம் மிஞ்சறது அது ஒண்ணுதான், அதனாலதான் அதுக்கு பேரு மிஞ்சி. அருமை. எங்க பெண்கள் தாலிய பாத்திருக்கீங்களா? பாத வடிவில இருக்கும்க்கா. ஏன்? கணவனுடைய பாதத்தை இதயத்திலேயே தாங்குபவள் ஒரு மனைவி. நீங்க ஆனா காமெடிக்காக நினைக்காதீங்க, உங்க உடம்புல எல்லாம் உயிர் இருக்கா? நான் சொல்றேன், உங்க உடம்புல உயிர் இல்ல. இப்ப நிகழ்ச்சி முடியும், நாங்க எல்லாரும் கீழே இறங்குவோம், நடுவர் நீங்க இறங்குவீங்க. அப்ப அதிர்ஷ்டவசமா நடுவர் உங்களுக்கு அதிர்ஷ்டவசமா
கால் தடிக்கி கீழே விழுந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொன்னல ஆரம்பத்திலே அதுல துரதிருஷ்டவசமா உங்களுக்கு ஒண்ணுமே ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். சரி, துரதிருஷ்டவசமா உங்களுக்கு ஒண்ணுமே ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். உடனே என்ன துரதிருஷ்டம் ஒன்றும் ஆகலை. என்ன தெரியுமா சொல்லுவோம்? துரதிருஷ்டம்னா என்ன? ஃபர்ஸ்ட் அதை தம்பி விளக்கத்தை சொல்கிறேன். சொல்லு வரியா? துரதிருஷ்டம்னா என்ன சொல்லு முன்னாடி. கடவுளே உங்க காமெடியில தீய வைக்க உடனே என்ன சொல்லுவோம்? இல்ல இந்த காமெடியை கொஞ்சம் தவிர்த்து இருந்திருக்கலாம். உண்மையாகவே நாங்க என்ன சொல்லுவோம்? பாரு காயு, நடுவர் மனைவியுடைய தாலி பாக்கியம் நடுவரை காப்பாத்திருக்குன்னு சொல்லுவோமா இல்லையாங்க? தாலி பாக்கியம் சும்மா காமெடிக்காக சொன்னால் கூட ஒரு விஷயம் உண்மையா இருந்தா எல்லாரும் கைத்தட்டுங்க. ஒரு பெண்ணுக்கு கழுத்தில் தாலி ஏறிய பிறகு, ஒரு பெண்ணுக்கு கழுத்தில் தாலி ஏறிய பிறகு அவள் தாய் வீட்டிற்கு போனா கூட விருந்தாளியா தாங்க பார்க்கப்படுவா. நீங்க யோசிச்சு பாருங்களேன். சொந்த பந்தத்தை விட்டுட்டு, அப்பா அம்மாவை விட்டுட்டு, வாழ்ந்த வீட்டை விட்டுட்டு, குலதெய்வத்தை விட்டுட்டு, தனக்கு கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்லக்கூடிய எல்லா சுகங்களையும் விட்டுட்டு, இனிமேட்டு இதுதான் என் கணவனுடைய வீடு, இவர் தான் இனிமே என் உலகம், இதுதான் என் வாழ்க்கைன்னு ஒரு பெண் மாறுறாளே. ஏன் தெரியுமா ஒரு பெண்ணை இடம் விட்டு இடம் மாத்துறாங்க? ஒரு பெண்ணால மட்டும்தான் பிறந்த வீட்டு சூழலுக்கு தகுந்தது போல வாழவும் முடியும், புகுந்த வீட்டு சூழலுக்கு தகுந்தது போல பொறுமையுடனும் சகிப்பு தன்மையுடனும் விட்டு கொடுத்தலுடனும் அனுசரித்து போக ஒரு பெண்ணால் மட்டும்தான் முடியும், ஒரு சேலையால் மட்டும்தான் முடியும். நடுவர்களே, பொதுவா கேட்பாங்க, என்னது உன் அப்பா அம்மா வீட்டுல இருந்து இந்த புகுந்த வீட்டுக்கு வரும்போது நீ என்ன கொண்டு வந்த, அப்படி என்ன உன் அப்பா போட்டுட்டான்னு கேட்பாங்க. தயவு செய்து உங்கள் வீட்டிற்கு வாழ வந்த சேலைகளிடம் பிறந்த வீட்டுல இருந்து இந்த புகுந்த வீட்டுக்கு வரும்போது நீ எதையெல்லாம் கொண்டுட்டு வந்தன்னு கேட்கறத நிறுத்திட்டு எதையெல்லாம் இழந்துட்டு வந்தன்னு கேட்டு பாருங்க. அவள் தொலைத்த மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுக்கு என்னன்னு தெரியும். நான் என்ன கேட்கிறேன், ஒரு குடும்பம் வந்தா மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் ஆண்களுக்கு மட்டுமே நாங்க தாரவாத்து கொடுத்துருக்கோமா? எங்க அம்மா எங்களை அப்படி பாத்துக்கிட்டாங்க. ஏன் நாங்க 3 பேரும் அம்மா எல்லாம் இல்லாம மேல இருந்து வர்ண பகவான் பிடிச்சி தள்ளி விட்டுட்டாரா மலையை தள்ளின மாதிரி? எங்களுக்கும் தான் அம்மா இருக்காங்க. நாங்களும் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல பெட்டுக்கு சாப்பாடு வரும், நாங்க படுத்திருக்க பெட்டுக்கு சாப்பாடு கொண்டு வந்து எங்க அம்மா கொடுப்பாங்க. புகுந்த வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷம் சாப்பிட்டியான்னு கேட்க ஆள் இருக்காது, சாப்பாடு ரெடியான்னு கேட்கறதுக்கு தான் உங்க வீட்டுல ஆள் இருக்குங்கிறத தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. இப்படி எல்லாம் விட்டு கொடுத்துட்டு வர்ற பொம்பளைங்க அப்படி என்ன கேட்டுட்டோம்? ஆஃப்டர் ஆல் ஒரு 2 புடவை கட்டுன பொண்டாட்டிக்கு கட்டுறதுக்கு புடவையா வாங்கி தரதுக்கு வக்கு இல்லைன்னா உனக்கெல்லாம் எதுக்கு மேன் கல்யாணம்? 2 புடவை உடனே தான் கேட்பேன் நானு, எதுக்கு கல்யாணம்? காஞ்சிப்பட்டு, ஆரணிப்பட்டு, வஸ்திரகலாப்பட்டு, சாமுதிரிகாப்பட்டு, ஐஸ்வர்யாப்பட்டு, காயத்ரிப்பட்டு, பவித்ராப்பட்டு, நீ எதுக்கு இத்தனை பட்டு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு ஏன் மத்த நாளெல்லாம் வேலைக்கு போகாம பண்ணி மேய்ச்சிட்டு இருந்தீங்களா? அடுத்து வாங்க சொல்லுங்க. ஆடு மாடு பண்ணி மேய்ச்சிட்டு இருந்தீங்களா எல்லாரும்? கட்டுன பொண்டாட்டிக்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்க, ஒரு புடவை இருந்தா பரவாயில்ல, பீரோவை திறங்கனா அப்படியே 400 சேலை அப்படியே மலையருவில இருந்து அப்படியே இறங்குற மாதிரி இறங்குது. எத்தனை தான் உங்க மனைவியை பத்தி சொல்றீங்களா? எங்க மனைவி மேடம் நோட் திஸ் மேடம். இல்ல நான் என்ன சொல்றேன், இங்க உள்ள எப்படி மாத்துனாரு பாத்தீங்களா நடுவரே? இங்க உள்ள ஆண்கள் சார்பா இந்த பேச்சாளர்கள் பேசுறாங்க, இங்க உள்ள பேச்சாளர்களுடைய தகுந்த கருத்துக்களை எடுத்து இந்த நடுவர் பேசுறாங்க. நீ உங்க மனைவியை பத்தி பேசல. மனைவி இல்லங்க நானே கேக்குறேன், நல்ல நேரத்துல நல்ல ராத்திரில நல்ல பட்டிமன்றம் இல்லங்க நானே கேக்குறேங்க. பெண்கள் துணி கடைக்கு போறீங்க, பெண்கள் நகை கடைக்கு போறீங்க, ஆண்கள் மது கடைக்கு போறீங்க, சாக்கடைக்கு போறீங்க, ஏன் அதை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க நடுவர் அவர்களே? என்ன பண்றது? என்னமோ பெண்கள்னால இப்படி ஆடம்பரத்துக்கும் அலங்காரத்துக்கும் ஆசைப்படுறவங்க தப்பா நினைக்க கூடாதுங்க. கம்ப ராமாயணத்துல கதாநாயகி யாருன்னு கேட்டீங்கன்னா சீதை. அருமை. அப்பா ஜனகர் வீட்டுல செல்வ செழிப்போட வசதியாக வாழ்ந்த ஒரு இளவரசி. ராமரை திருமணம் செய்யறாங்க. சில மாதங்கள்லயே ராமர் வனவாசம் போக வேண்டிய சூழல் ஏற்படுது. சீதை நினைச்சிருந்தா அப்பா ஜனகர் வீட்டுல பாதுகாப்பா இருந்திருக்கலாம், இல்லை ராமருடைய அரண்மனையில சகல வசதிகளோட செல்வ செழிப்போட வாழ்ந்திருக்கலாம். ஆனா சீதை சொல்றாங்க, நானும் உடன் வருவேன் எனல், நானும் உங்க கூட வர்றேங்கிறாங்க. அதுக்கு ராமர் சொல்றாரு, வேணா சீதா, அந்த காட்டுல சிங்கம் புலி கரடின்னு இருக்கு, அது மட்டும் இல்ல அந்த காடு பகல்ல மட்டும் இல்ல சீதா, இரவில் கூட வெப்பம் கொளுத்தும்னு சொல்லும் போது சீதை என்ன தெரியுமா சொல்றாங்க,
நீங்க இல்லாத இந்த அரண்மனையில மனசு புழுங்கி நான் இருக்கிறத விட, நீங்க இல்லாத இந்த அரண்மனையில நான் மனசு புழுங்கி இருக்கிறத விட, அந்த காடு ஒண்ணும் என்னை பெருசா சுற்றாதுங்க. பரிவு இகந்த மனத்து ஒரு பற்றில்லாத ஒருவுகின்றன, ஊழி அறக்கணும் எரியும் என்பது யாண்டையது, ஈண்டு நின் பிரிவினும் சுடுமோ இந்த பெருங்காடுன்னு சொல்றாங்கன்னா, பிரிவினும் பெருங்காடு சுடுமோ. இந்த வாழ்க்கை ராமர் இருக்கக்கூடிய இடம்தான் சீதைக்கு அயோத்தி என்று வாழ்ந்த வாழ்க்கை அயோத்தி காலத்தில் மட்டும் இல்லை நடுவர் அவர்களே, இதோ இந்த அக்கரைப்பேட்டை காலத்திலும் இருக்கிறது. அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெண்களே சான்று நடுவர் அவர்களே. நான் கேட்கிறேன், ஒரு 2-3 விஷயம் மட்டும் சொல்லுங்க தப்புல. எப்ப பாரு நானும் பாக்குற குடும்பத்துல சண்டை வருது. யார் வீட்டுல சண்டை இல்ல? தனிகை வீட்டுல சண்டை இல்லையா? ஜெய்சங்கர் சார் வீட்ல சண்டை இல்லையா? லட்சுமி வீட்ல சண்டை இல்லையா? சார்ஜ் வீட்ல சண்டை இல்லையா? நடுவர் உங்க வீட்ல சண்டை இல்லையா? நாளைக்கு உங்க வீட்ல சண்டை தான் வராதா? ஆனா எத்தனை வீட்ல சண்டை வந்தாலும் மனுஷன் சிரிச்சே எல்லாத்தையும் சண்டே வரா. சிரிப்பு இருக்கே அப்படி அங்க பக்கம் சிரிங்க, இந்த மாதிரி சிரிங்க எல்லாரும். ஏன் பொண்டாட்டி திட்டுறா? ஏன் உங்க அம்மா எல்லாம் உங்களை திட்டினதே இல்லையா? பொண்டாட்டி மட்டும் தான் திட்டுறாளா? விடிய காலையில 5 மணி இருக்கும், முன்னாடி இருக்கிற குழந்தைங்களே சாட்சி. விடிய காலையில 5 மணி இருக்கும். எப்படி உங்க அம்மா எல்லாம் எழுப்புறாங்க? என் தங்கமே, நான் பெற்ற செல்வமே, நான் பெற்ற வைடூரியமே, எழுந்திரடி தங்க, அப்படியா எழுப்புறாங்க? சாணியனே எழுந்திரி. 7:30 மணி வரைக்கும் தூங்குது பாரு, 7:30. அப்படியே அவங்க அப்பனை மாதிரியே வந்து ஊர்ச்சி கொட்டிட்டு வந்து பிறந்திருக்கு. பக்கத்து வீட்டு பொண்ணை பாடுறா, காலையில 5:30 மணி வீட்டில் 5:30 மணில தான் அவங்க வீட்டில் லைட் எரியுது. பக்கத்து வீட்டு பொண்ணை பாடுறா, அவங்க அப்பா எதையோ வேலைக்கு போகிற அவசரத்தில் தேடிட்டு இருப்பான். பையன் டென்ஷன் ஆயிரும் ஒரு கட்டத்துக்கு மேலே. சும்மா இருமானி, ஒழுங்கா மார்க் வாங்கிட்டு இருந்தேன், என்ன பக்கத்து வீட்டு பொண்ணை பாருன்னு உசி பைத்து விட்டு முட்டை மார்க் வாங்க வச்சுட்டு, நீ இன்னும் பக்கத்து வீட்டு பொண்ணை பாருன்னு அதே டைலாக சொல்லிட்டு இருக்கியான்னு டென்ஷன் ஆவான். அப்ப அம்மா திட்டினா உங்களுக்கு இனிக்குது, பொண்டாட்டி திட்டினா மட்டும் உங்களுக்கு கசக்குதா? ஒன்னு தெரிஞ்சுக்கங்க நடுவர்களே, ஒரு ஆணை திட்டுவதற்கும் தேடுவதற்கும் மனைவி என்கிற ஒரு பெண் இருக்கும் வரைதான் ஒரு ஆண் சரியானவனாகவும் இருப்பா, சந்தோஷமானவனாகவும் இருப்பான். மகிழ்ச்சியை எப்படி தெரியுமா கொடுக்குறோம்? ஒரு மகிழ்ச்சிங்கிறது ஒரு குடும்பத்துக்கு பண வரவோ பொருள் வரவோ கிடையாதுங்க. ஒரு குடும்பத்திற்கான வாரிசு வரவில் இருக்கிறது ஒரு குடும்பத்திற்கான மகிழ்ச்சி. வள்ளுவர் அழகா நெறிப்படுத்துறாரு, மங்களம் என்ப மனைமாட்சி மற்ற அதன் நன்கலம் நன்மக்கட் பேருங்கிறார். என்ன அர்த்தம்? மங்களம்னா என்ன தெரியுமாங்க? மங்களகரமா இருக்கிறது இல்ல, ஒரு குடும்பத்திற்கான நல்ல தொடக்கமே வாரிசில் இருக்கிறதுன்னு சொல்றாங்கன்னா, அப்ப கூட இந்த ஆண்கள் பெண்களுடைய சேலையை தான் நடுவில் பிடிச்சிட்டு வருவாங்க. எப்படி தெரியுமா? பெண்ணுடைய சேலையை தான் பிடித்து ஒரு ஆண் வருவான், தனக்கு ஒரு குழந்தை வேணும்னு. இந்த உலகத்துல எல்லா ஆணும் எத்தனை பெண்ணை வேணா திட்டிடுவாங்க, ஆனால் தன்னுடைய தாயை திட்ட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அந்த தாய் உன்னுடைய தந்தைக்கு மனைவி என்பதை மட்டும் தயவு செய்து எதிரணி மறந்து விடக்கூடாது. ஏன் எல்லாருக்குமே அம்மா அவ்வளோ பிடிக்கும்? அம்மாவுடைய சமையல் ஏன் அவ்வளோ பிடிக்குது? தன் மனைவியாக ஒருத்தி இருக்கும்போது தன்னுடைய கணவனுக்காக ஆசையாக சமைக்க கற்றுக்கொண்டு ஒரு மனைவியாக அவள் சமையல்காரியாக தேர்ச்சி பெறுகிறாள். அதுதான் ஒரு அம்மாவாக உங்களுக்கு அவள் சிறந்து விளங்குகிறாள்ங்கிறத மறந்துடக்கூடாதுங்க. அடுப்பங்கரையில உணவு வேவதை விட அதிகம் வெந்து கொண்டிருப்பாள் உங்களுடைய மனைவி. இப்ப நம்ம மேடையில் இருக்கவங்க மட்டும்தான் நல்ல பேச்சாளரா? ஏன் இந்த அக்கரைப்பேட்டையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பேச்சு திறமை இருக்காதா? சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மூட்டை கட்டி வைத்துவிட்டு சாகும் வரை சமையற்கட்டு என்ற எத்தனை பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு அம்மாவை எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன் தெரியுமா? புரண்டு படுத்தால் எங்கே குழந்தை பிறண்டு விடுமோங்கிற பயத்துல தூக்கத்தை தியாகம் செய்தவள் நம்முடைய அம்மா. எத்தனை முறை கரு வயிற்றில் எட்டி உதைத்தாலும் மீண்டும் ஒரு முறை உதைக்காதா என்று ஆசைப்பட்டவள் நம்முடைய அம்மா. 10 மாதம் சுமந்திருப்பாங்க, ஏகப்பட்ட மாற்றங்களை சந்திச்சிருப்பா. 1ஆம் மாதம் உதிரம் நின்று, 2ஆம் மாதம் இதுவென்று அறிந்து, 3ஆம் மாதம் முழுதும் தெரிந்து, 4ஆம் மாதம் வாந்தி எடுத்து, 5ஆம் மாதம் மாங்காய் தின்று, 6ஆம் மாதம் இழைப்பது வாங்க, 7ஆம் மாதம் இடுப்பது நோக, 8ஆம் மாதம் நடையது தளர்ந்து, 9ஆம் மாதம் தனிமையில் எழுது, 10ஆம் மாதம் பலர் முன் கதறி கதறி பதறி பதறி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள் ஒவ்வொரு அம்மா. அதனாலதான் சொல்றாங்க, 10 மாதம் சுமந்த வழியையும் அந்த பிரசவித்த வழியையும் ஒரு பெண் மறந்துருவாளாம். எப்படி தெரியுமா? நாலடியார்ல சொல்றாங்க, வழியாவும் வருத்தமும் ஈன்றக்கால் நோவும் கவான் மகர் கண்டு தாய் மறந்தால் அங்கு. அந்த குழந்தையுடைய பிஞ்சு முகம் பார்க்கும் போது அத்தனை வழிகளையும் ஒரு பெண் மறந்துருவாங்க. அவ தாயா அந்த குழந்தையை பெற்றெடுக்கல, உங்களுக்கு மனைவியாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள் என்பதை மறந்துடக்கூடாதுங்க. என்ன அப்படி மனைவி மேல உங்களுக்கு கோபம்?
ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுடைய துணை தேவை, ஒரு காளைக்கு என்னைக்கும் சேலையுடைய துணை தேவை. பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா கூட பொண்டாட்டியோட சேலையை கட்டி பிடிச்சிட்டு தூங்குற எத்தனையோ ஆண்கள் நம்மளுடைய நாட்டுல இருக்காங்க நடுவர்களே. உண்மையா இல்லையா? பெண்டாட்டியுடைய சேலைக்கு ஒருத்தர் கையை தட்டிட்டார். பெண்டாட்டியுடைய சேலைக்கு அவ்வளவு மகுசு இருக்கிறது நடுவர்களே. அப்போ ஒரு ஆணுக்கு ஒரு பெண் துணை இல்லாமல் வாழ முடியாது. குறித்து வடித்துக் கொள்ளுங்கள், ஒரு ஆணுடைய துணை இல்லாமல் நிச்சயம் ஒரு பெண்ணால் வாழ முடியும். அவளுடைய வாழ்க்கை அவளால் வாழ முடியுங்க. வள்ளுவன் நெறிப்படுத்துறாரு, தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விழால் பெண்ணுங்கிறார். ஒரு பெண் முதல்ல உடலால் தன்னை பார்த்துக்குவா, உள்ளத்தால் தன்னை பார்த்துக்குவா, தன் கணவனை பார்த்துப்பா, தன் கணவனுடைய குடும்பத்தை பார்த்துப்பா. குடும்பத்தினுடைய மானத்தையே ஒரு பெண் பார்த்துக்குவான்னு சொன்னா அந்த பெண் இல்லைன்னா வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? வீட்டில் இருக்கும் போது சும்மா விளையாட்டுக்கு ஆண்கள் சொல்லலாம், என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லலாம். ஆனா பொண்டாட்டி ஊருக்கு போன ஒரு நாள்லயே லட்சணம் தெரிஞ்சிருக்கணும். பொண்டாட்டி இல்லாத வாழ்க்கையும் வீடும் வெறுமையும் தனிமையும் கொடுமையும் ஒரு ஆணுக்கு கொடுக்குங்கிறத புரிஞ்சுக்குவாங்க நடுவர் அவர்களே. உண்மையாக சொல்ல போனா ஒரு பெண் எதை வேணா பொறுத்துக்குவா, எதை வேணா பொறுத்துக்குவா. தன் கணவன் உயிருக்கு ஒரு பிரச்சனைனா பொறுத்துக்க மாட்டாங்க. சேலைய அவ்வளவு கேவலமா கிண்டல் பண்ணிட்டு போறாங்கல்ல அந்த மூணு பேரும். சேலையோட இது தெரியும், மவுஸ் தெரியுமா உங்களுக்கு? தாய்க்கு பின் தாரம்னு சொல்லுவாங்கங்க. அம்மா மட்டும்தான் தன் குழந்தை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அசுத்தம் பண்ணிட்டா கூட அதே கையோட சுத்தம் பண்ணுவா. ஆனா இந்த பெண் தன் கணவன் உயிருக்கு ஒரு பிரச்சனைனா அம்மாவுக்கும் ஒரு படி மேல போய் அசுத்தத்தை சுத்தமும் பண்ணுவா. இந்த மாதிரி அம்மன் முன்னாடி சேலைய கையில ஏந்தி மடியேந்தி பிச்சை கேட்க கூட ஒரு பெண் தயங்க மாட்டானா? அந்த சேலையை சாதாரணமாக எடை போடாதீர்கள் என்று சொல்லிக்கொண்டு நிறைவாக, வாழ்க்கையில 20 வயசுல மனைவியை நேசிக்கிறத விட 60 வயசுல அதிகமா நேசிச்சீங்கன்னா குடும்பத்துல மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் இருக்கும். எப்படி சொல்றேன்னா, மனைவியுடைய உடல் அழகு நீங்கி நரையோடு முதுமை வந்த பின்பும் நீங்க மனைவியை நேசித்து பாருங்கள், உண்மையாகவே அந்த குடும்பம் தான் முன்னேற்ற பாதையில் செல்லும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு, மகிழ்ச்சியை மனநிறைவை மனைவி தான் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் போற்ற வேண்டாம். ஆனால் தயவு செய்து வீட்டில் இருக்கும் மனைவியை அலட்சியப்படுத்தாமல் இருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, வாய்ப்பளித்த உள்ளங்களுக்கும் வாய்மொழி கேட்ட நல்லுள்ளங்களுக்கும் மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. உங்க குடும்பத்தோட இந்த சேலைகளுக்குள்ள மதிப்பு அழகா சொல்லிட்டு போயிட்டாங்க. சொன்னாங்களே, முதலாம் மாதம் 10 மாதம் உடலது நோக, அதே மாதிரி ஒரு 10 மாசத்துல தாய் பெற்றெடுக்கும் போது முதல் மாதத்தில் வாந்தியும், 2ஆம் மாதத்தில் மயக்கமும், 3ஆம் மாதத்தில் மகிழ்ச்சியும், 4ஆம் மாதத்தில் தலைவலியும், 5ஆம் மாதத்தில் வயிற்று வலியும், 6ஆம் மாதத்தில் இடுப்பு வலியும், 7ஆம் மாதத்தில் வளையல் ஒளியும், 8ஆம் மாதத்தில் சோர்வும், 9ஆம் மாதத்தில் பயமும், 10ஆம் மாதத்தில் தாயோடு செய் குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தாயின் அருமையை எவ்வளோ அழகாக சொன்னாங்க. நல்லா கைத்தட்டலாம். இவ்வளோதெல்லாம் பெண்கள் படுற பாடு ஈஸியாக நம்ம எடுத்தறிஞ்சு பேசுகிறோம். நல்ல 6 பேரும் நாவன்மையோடு நல்ல நகைச்சுவையோடு கருத்து சிந்தனையோடு பட்டிமன்றம் சிறப்பாக பேசியிருக்காங்க. கணக்காக கச்சிதமாக எவ்வளோ நேரத்தில் முடிச்சிருக்கோம்? 2 மணி ஆக போகுதுன்னா கணக்கு என்ன? 3.5 மணி நேரம் போயிருக்கு. ஆமாம், இவ்வளவுதான். கடைசியில் அந்த பட்டிமன்றமும் நல்லாவே இருந்துச்சு. இருந்தாலும் ஆரம்பத்தில் ஐயா ஆர்எம்பி அவர்களும் மங்கையர் செல்வன் அவர்களும் சத்தியமாக நாங்கள் என்ன அங்கே நினச்சோம் அப்படின்னா, தவறாக நினைக்காதீங்க, பெரியவங்க ஒரு புத்தகம் அவங்கள மேடை பேச்சை கேட்கும்போது ஒரு புத்தகம் படித்த மாதிரி இருக்கு. நாட்டார் பார்த்தீங்கன்னா அவரோட மீசையில் பல பேருக்கு அந்த நேரத்தில் ஒரு எரிச்சல் வரலாம். ஆனாலும் கூட சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் அதன் சீற்றம் குறையாதுன்றது போல எங்கள் கடலோர கானக்குயிலாக இன்றைக்கு கடைசி ஒரு மனிதனாக பேச்சாளர் பட்டியலும் புலவர் பட்டியலும் நல்ல ஆன்மீக பட்டியலிலும் அவர் ஒருவரே இன்றும் வார்த்தை சித்தர். நெய்தல் கடற்கரையிலே ஒற்றை குடியில் குடிக்கிற அந்த சோகமான காகம் போல இளமையிலே பெற்றோரை இழந்து தவித்த அந்த வளம்புரு ஜானுக்கு நிகர் அடுத்ததாக எங்கள் ஐயா தான். அதில் மறுக்கிறது முல்ல. அவருக்கும் ஒரு நன்றியை சொல்லி நீங்கள் எல்லாம் 2 பக்கமும் கைத்தட்டி இருக்கீங்க. இப்போ நல்லா இப்போ இந்த பக்கம் பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க, இந்த பக்கம் ஆண்கள் உட்கார்ந்துருக்காங்க. யார் பலமாக கைத்தட்டுறீங்களோ அந்த பக்கம் தீர்ப்பு. இப்படி முடிச்சிடலாமா? இப்போ வைப்போம். இப்போ இந்த பக்கம் பெண்கள்லாம் உங்கள் சக்திக்கு மீறி எவ்வளோ சிரிச்சு நல்லா சிரித்தாங்க. ஆனால் சிரிப்புக்கு வேற லெவல். இந்த பக்கம் இவங்களுக்கு தான் தீர்ப்பணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாலாம். கையை தட்டுங்க பார்ப்போம். கடைசியில் உட்கார்ந்தாரலாம். அதில் இப்போ பாருங்கன்ட்டாப்ல. இல்லை நீ இந்த பக்கம் தீர்ப்பை மாற்றி கொடுக்கலனா
உனக்கு காசும் கிடையாது, இங்கேருந்து போவோம் உனக்கு வண்டியும் கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்க பக்கம்தான் தீர்ப்பை கொடுக்கணும்னு சொல்கிறவங்கெல்லாம் கை தட்டுங்க பார்ப்போம். அல்ல, எனக்கு ஒரு தர்ம சங்கடம் என்னன்னாக்கா, இந்த அந்த போஸ்ட் ஓரத்தில் உட்காந்துடலாம், ஏன் தான் ஒரு 2 கையை தட்டுறதுல என்ன, 2 பக்கமும் எனக்கு என்ன தர்ம சங்கடம்னா, எனக்கு எங்க ஒரு வேதனைனாக்கா 2 பக்கமும் சமமாக தட்டிட்டீங்க. இப்போ நான் எதில் போய் தீர்ப்பு சொல்கிறது அப்படின்னாக்கா, 2 பக்கமும் பேசுனதை எடுத்து என்னுடைய ஒரு விஷயத்தை இங்கே 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். இந்த ஆணை பற்றி 3 பேர் பேசிட்டு போனாங்கல்ல, நான் ஷார்ட்டாக இப்படி சொல்கிறேன். உலகத்தில் பரம்பரை சொத்தும் இல்லாமல், பணக்கார அப்பா இல்லாமல், வீழ்ந்தால் உதவ சொந்தங்கள் இல்லாமல் தனியாக நின்று தானே முன்னோரியினால் தட்டி கொடுத்து கொள்ளுங்கள் நாமும் தன்மான இளைஞன் என்று. ஆம்பளையெல்லாம் ஏன்னா இந்த தலைமுறையில் இப்போ உள்ள இந்த மாதிரி பயலுக்கெல்லாம் 18 வயசு 20 வயசில் 5 இலக்க சம்பளம், 4 சக்கர வாகனம், 3 பெட்ரூம் வீடு, 2 பிள்ளை, ஒரு மனைவியோடு உள்ள சொகுசான வாழ்க்கை கேட்குறேன். பின்னாடி உட்காந்துருக்க எங்கள் அண்ணன் சதீஷ், சுந்தர் அண்ணனுக்கு மாதிரிலாம் அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை அப்படி இல்லை. சிவமணி உங்களுக்கு சொல்லிட்டேன், சிவமணி அண்ணன் மாதிரிக்கெல்லாம் வாழ்க்கை அப்படி அமையலை. போகணும் போட்டுக்கு, இங்கேருந்து நீஞ்சி போய் அந்த இதெல்லாம் நம்ம இங்கே நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு கடினமான வாழ்க்கை. ஒரு 4 பேரை சொல்லி நான் இந்த பக்கம் ட்ராக்கை முடிச்சு அப்புறம் இங்கே பக்கம் போயிடுறேன். ஒன்றும் இல்லைங்க, பாடப்பட்ட பாட்டு அந்த தியாகராஜ பாகவதர் மிகப்பெரிய உச்சத்தில் இருந்தார். கடைசியாக வாலி சென்ட்ரல் அந்த எக்மூர் பஸ் ஸ்டாண்டில் மிகப்பெரிய பிரபலமாக இருக்கும்போது வாலி நடந்து போகும்போது போய் கையை பிடிச்சி, என்ன தெரியுதா, சாப்பாடு வாங்கி கொடுன்னு கேட்டாராம். யாரு? தியாகராஜ பாகவதர். உலகத்தில் தண்ணீரில் குளிக்கிறோம் நாம், முதலில் உலகத்தில் பன்னீரில் குளித்தவன் அவன் தான். இன்னைக்கு அலுமினிய தட்டிலையும் வெள்ளி தட்டிலையும் சாப்பிட்ற முதலாக இந்த உலகத்தில் 206 நாடு இருக்கிறது. முதலாக தங்க தட்டில் சாப்பிட்டவன் அவன் தான். 110 ரூபா காசை கொடுத்து அவன் பணத்தை வாங்கிட்டு போவ திருச்சி திருவெரும்பூரில் ஆள் இல்லை. இதுதான் வாழ்க்கை. சந்திரபாபு, பியு சந்திரபாபு, தூத்துக்குடி மீனவன். எந்த சந்திரபாபுன்னு ஒரு முடிவுக்கு வந்துடலாம். சந்திரபாபு தூத்துக்குடி மீனவன் எல்லாம் பாட்டு பாடிய அந்த சந்திரபாபு வீட்டில் பெட்ரூம் வரைக்கும் கார் வருமா, அவ்வளோ பெரிய வசதியாக வாழ்ந்தக்கூடிய மனிதன். அவனும் கடைசியில் பார்த்தனாக்கா ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டான். இப்படி சாவித்திரி இப்படிலாம் பட்டியலில் அடக்கிட்டு போகலாம். ஆண்களுடைய வாழ்க்கை ஒரு காலத்தில் புகழ்பெற்றவர்கள் கூட இன்றைக்கு மண்ணை கவி இருக்கிறார்கள். சாரணம் சரியான அவர்களுக்கு வாய்த்த மனைவிகள், வாய்த்த தாயார்கள் அல்லது குடும்பத்தில் வேற சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு சரியாக அமைந்திருந்தால் ஒருவேளை அந்த மனிதர்கள்லாம் இன்றைக்கு ஆலமரம் போல செழித்திருப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இங்கே தான் யாரோ சொன்னாங்க சீதையை பற்றி, வெப்பெரும் தடந்தோல் வீர வீங்குடீர் இலங்கை வேற்பில் நற்பெரும் தவத்தாலாய நங்கையை கண்டேலன்னேன்னு அனுமன் போய் யாரு ராமர் போய் சீதை எங்கே இருக்கிறான்னு பார்த்துட்டு வா, அப்படி இருந்தா நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு வான்னு சொல்லும்போது, விற்பெரும் தடந்தோல் வீர வீங்குடீர் இலங்கை வேற்பில் நற்பெரும் தவத்தாலாய நங்கையை கண்டேல் இல்லைன்னு சொன்னான். கம்பன் சொன்னான். அருமையா எப்படின்னாக்கா, ராமா நான் போய் சீதையை பார்த்தேன். எப்படி பார்த்தேன்? விற்பெரும் தடந்தோல் வீர வீங்குநீர் இலங்கை வெற்பில் நற்பெரும் தவத்தாலாய ஒரு முத்துமாரியம்மனை மாதிரி ஒரு தெய்வத்தை பார்த்தோன்னு சொல்றான். எப்படி? அரக்கிமார்கள் கூட்டத்திலே ராவணன் என்ற ஒரு கொடூர மனிதனுக்கு மத்தியிலே சீதை இவளோடு கற்போடு நின்றிருக்கிறாள் என்று ஒரு கவிதையிலே கம்பன் சொன்னான். வாரணம் பொருத்தமாகவும் வரையினை எடுத்த தோளும் நாரத முடிவர்க்கேற்ப நயம்பர உரைத்தனார்வும் தாரணி மவுளிப்பத்தும் சங்கரன் கொடுத்தவாளும் வீரமும் களத்தை விட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான். பாட்டில் அர்த்தம் உங்களுக்கு வேணா குழப்பலாம், நான் தெளிவாக இப்படி சொல்கிறேன். எப்படின்னாக்கா, ராவணன் பெரிய போர்ப்படையை பார்த்து பயப்பில்லையாம், பெரிய சேனைப்படையை பார்த்து பயப்பில்லையாம், உலகத்தில் அடுத்தவன்ட்டு அவ்வளோ பணம் இருக்குன்னு பார்த்து பயப்பில்லையா. அனுமன் இலங்கையை எரிச்சிருவான் பயப்பில்லை. ராமனுடைய அந்த கோதண்டம் வில் என்றது தாக்கும் என்பது பயப்பில்லை. இந்த போர்ல எல்லாம் நான் இப்படி வாரணம் பொருத்தமார்வும் வரையினை எடுத்த தோளும் நாரண முனிவர்க்கேற்ப நயம்பர உரைத்தனார்ப்பும் தாரணி மவுளிப்பத்தும் சங்கரன் கொடுத்தவாளும் வீரமும் களத்தை விட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான். அப்படின்னாக்கா மாதிரம் எவையும் நோக்கான், வளடகர் நோக்கான், தந்த காதலர் தமை நோக்கான், கடற்பெரும் சேனை நோக்கான், தந்த காதலர் மார்பில் தந்த அந்த சீதை என்ற ஒரு பெண் என்னை பார்த்து
ஒரு ஏளன பார்வை பார்த்துருவான்னு எப்படி வாரணம் பொருத்த மாறுனா மலை போன்ற தோலையுடைய அந்த ராவணன் பயப்படுவான்னு சொன்னாக்கா, பெண்களுடைய கற்பு என்பது அது ஒரு துடுப்பல்லவா. நல்லா அருமையாக பேசிட்டு போயிருந்தாங்க. நான் இப்படி சொல்லி நிறைவா இப்படி முடிக்கிறேன். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். அப்பா என்பவர் தன்னை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டுவார். தாய் என்பவள் தன்னையே இந்த உலகத்திற்கு தானம் செய்வாள். என்ன தாரம்னு ஒரு வார்த்தை இருக்கு எங்க மனைவி கிட்ட. அன்பை தாரோம், அறிவை தாரோம், பண்பை தாரோம், பாசத்தை தாரோம், தன்னை தாரோம், தன் குழந்தைகளை தாரோம், அறிவை தாரோம், கல்வியை தாரோம். எல்லாம் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் தாயோடு அறுசுவைப்போம், தந்தையோடு கல்விப்போம். தாய் இருந்தால் நல்ல சோறு கிடைக்கும், தந்தை இருந்தால் கல்வி இருக்குன்னு சொன்னால் வாழ்க்கையில் அதான் ஒரு அம்மாவுடைய வழிக்கு முன்னாடி அப்பாவுடைய வழியை சொல்லும்போது அப்பா என்பவர் நம்ம உலகத்துக்கு எப்படி அடையாளம் காட்டுறாருன்னா ஒரே நிமிஷத்தில் பட்டிமன்றம் முடியுது. அம்மா என்பவள் யார் தெரியுமா? ஒரு அழகிய கவிதை. ஒரு 5 வயசு பையன் காஞ்சிபுரம் கன்னிகாபுரத்தில் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான். தான் கூட வந்த மாணவர்கள் எல்லாரும் ஒருத்தன் வந்து நல்ல முட்டை சாதமும், ஒருத்தன் வந்து நல்ல மீன் சாதமும், லெமன் சோறும், புளியோதரையும், அது இதுன்னு சமையலில் எத்தனை வகை இருக்கோ எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டான். எல்லாம் சாப்பிடும்போது இவனுக்கு அந்த 5 வயசு பையனுக்கு மட்டும் அம்மா கீரை சாதம் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் வாய் மணக்கிற மாதிரி அவங்க அம்மா நல்ல கீரை சாதத்தை கொடுக்குறாங்களே, நல்ல சாதத்தை கொடுக்குறாங்களே, எங்கள் அம்மா மட்டும் எனக்கு கீரை சாதம் கொடுத்துருச்சு. அந்த அம்மாவை போய் இன்னைக்கு ஒரு வழி பண்ணிவிடுன்னு வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வரும்போது வீட்டில் அப்படியே ஒரே கூட்டம். என்னன்னு பார்த்தாக்கா அன்னைக்கு அவனுடைய அம்மா இறந்து விட்டாள். 5 வயதில் இருக்கக்கூடிய ஒரு சிறுவன். என்றைக்கும் தரையிலே பின்னால் எழுதுனா 21வது வயசுல அணிலாடும் முன்றில்னு ஒரு புத்தகத்தில் எழுதுனா, என்றைக்கும் தரையிலே உறங்கும் என்னம்மா, இன்று மட்டும் ஏனம்மா கட்டிலில் உறங்குகிறாய், இது நியாயம்மா? அம்மா, மொட்டை மாடியில் இருந்து கொண்டு எல்லோரும் நிலாவிற்கு சோறு ஊட்டுகிறார்கள். நிலா இருந்தது, சோறு இருந்தது, தட்டு இருந்தது, ஊட்டத்தான் உன் கையில் இல்லையே தாயே என்று சொன்னான். என்று சொன்னால் அந்த கவிஞன் யாரும் இல்லை, அருமைக்குரிய அண்ணன் கவிஞர் நா. முத்துக்குமார் அவர்கள். அவனை போல உலகத்தில் இன்னைக்கு நடமாடும் கண்ணதாசனாக இருந்து வாழ்ந்தவன் எவனுமே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு முத்துக்குமார் வந்து தாயோட அருமையை சொல்றாருனாக்கா, நம்முடைய கல்பாக்கம் காயத்ரி அவர்கள் தான் நல்ல நகைச்சுவையோடு பேசும்போது ஒரு கவிதையை டச் பண்ணாரு. கண்ணதாசன் எழுதியிருப்பாரு, 25 வருஷம் எல்லாருக்கும் கவிதை எழுதினியே, எங்கேயாவது உன் பொண்டாட்டிக்கு எழுதினியா அப்படின்னு ஒரு ஆள் சூடாக கேட்கும்போது பேப்பர் எடுத்தாரு. என் மனைவி, என் மக்கள், என் பேரா என்றும் நான் ஒரு நாளும் எழுதியதில்லை, ஆனாலும் என என்று ஆள வந்த சீமாட்டி, பொன்னழகு இளையனினும் பொங்கி வரும் குளத்தழகு, தாளையாம் பூமுடித்து தடம் பார்த்து நடைநடைந்து என் வாழையிலை போல என் வாசலுக்கு வந்த மயில், செவிகள் பழுதானாலும் என் சேவை சிறப்பால், என் கவிகள் பழுதாகாமல் காத்து வந்த ராசாத்தி. எப்படி பாருங்க, இந்த அம்மாவுக்கு காது கேட்காது. யாரு? பொன்னம்மாவுக்கு. செவிகள் பழுதானாலும் சேவை சிறப்பால் என் கவிகள் பழுதாகாமல் காத்து வந்த ராசாத்தி, காதோறும் பொய்பேசி கண்ணெதிரே தீங்கிழைத்து சேதாரமாகி மனம் சிதைந்து விட செய்யாமல் ஆதாரமாய் நிற்கும் அன்பு பரிசு பொன்னம்மா. சமையல் என்றாம் வாசம் வரும் தக்காளியும் பச்சடியும் கொத்தமல்லி கீரையும் வறுத்து வச்சு அருகருகே உட்கார்ந்து என் ஆசையாய் என்னை கவனித்திருப்பாள்னு கண்ணதாசன் உருகி சொன்னார்னு சொன்னா, தாயோட வலிமை சாதாரணம் இல்லை. நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். காயல் ஷேக் முகமது என்ற ஒரு இஸ்லாமிய கவிஞன் பாண்டி நாட்டில் உள்ள மதுரை மீனாட்சிக்கு ஒரு பாட்டு எழுதினான். என்ன பாட்டு? வாழ்க்கையில் ஆண்களும் பெண்களும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அழகிய தத்துவத்தை சொன்னான். வெறும் நாவன்மையோடு பேசினாலும் அழகிய கருத்தை என்றைக்கும் ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்றெண்ணி இருப்பவர் மாய்ந்து விட்டார், பெண்ணை வீட்டுக்குள்ளே பூட்டி வைப்பும் என்ற விந்தை மனிதர் கலை கவிழ்ந்தார் என்று சொன்னால், 19 நூற்றாண்டுகளாக பெண்களுக்கு கிடைக்காத சிறப்பு இந்த நூற்றாண்டில் கொடுத்ததற்காக இன்றைய குடும்ப வாழ்வின் மகிழ்ச்சியை முன்னேற்றத்தையும் பெரிதும் தீர்மானிப்பவர்கள் வாழ வந்த சேலைகளே என்ற ஒரு நல்லதொரு தீர்ப்பை நான் பிறந்த மண்ணில் வணங்குகிறேன். வாய்ப்பளித்த அன்பிற்குரிய நம்முடைய நடுத்தர விசைப்படவு நண்பர்கள், குறிப்பாக அண்ணன் சுந்தர் அவர்கள், அண்ணன் மனோகரன் அவர்கள், அருமைக்குரிய அண்ணன் சதீஷ் அவர்கள், இன்னும் பெயர் சொல்ல முடியாத எத்தனையோ என்னை இந்த உலகத்திற்கும் இந்த ஊருக்கும் அறிமுகப்படுத்தி உங்கள் அத்துணை பேரின் பொற்பாதங்களும் தொட்டு தந்த வாய்ப்புக்கு தமிழால் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.